Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான வேர்க்கடலை குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வச்சு குழம்பு செய்யறதுக்காக நான் வேர்க்கடலை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 கப் எடுத்துக்கிட்டேன். இதை வேக வைக்கிறப்போ நான் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு இங்கே ரொம்ப பெருசாக கிடைக்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன பூண்டாக இருந்தால் நிறைய சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். இது மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் ஒரு 1/4 கப்பு தான் எடுத்தேன். கொஞ்சமாக நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாய் தூளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் தூளில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். இல்லைன்னா நம்ம தூளில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல்லு குழம்புல அப்படியே இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிட்ட பிறகு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு போட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணிலாம் சேர்த்துக்கங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு குழம்புல சேர்க்கறதுக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேர்க்கடலை இன்னும் நல்லா குழம்பு மசாலாவோடு சேர்ந்து நல்லா பாயில் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறப்ப குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தேங்காவோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து குழம்பு ரெடியான பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு நல்லா திக்னஸாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இது இன்னும் ஹீட்டில் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட வேர்க்கடலை குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், குழம்பு இன்னும் நல்லா திக்காகிடுச்சு. நம்மளோட வேர்க்கடலை குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி தோசைக்கும் கூட இந்த வேர்க்கடலை குழம்பு நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சது இல்லைன்னா வேர்க்கடலை போட்டு கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த சாதத்தோடு சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.